ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும். சில பேர் சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஒரு நாள் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. முருகன் வழிபாடு சிறப்பு தரும். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் 5 குடையவனும் பூர்வ புண்ணிய ஸ்தான தீதியான சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு யோக அமைப்பாக கருதப்படுகிறது நண்பர்களே. இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான நல்ல கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல அனுகூலமான செய்திகள் சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. வியாபாரத்தில் அதிகமான பண வரவுகள் பெறுங்க. தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு வியாபாரிகளுக்கு அமையும். எனவே சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு வியாபாரிகளுக்கு இருக்க நண்பர்களே. அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்கிறது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறதா நல்லதுங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது அவசரப்படக்கூடாது. நிதானத்தை நீங்கள் செயல்பட வேணும். அப்படி செயல்பட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வேலைகளுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க. உங்கள் பணிகள் எப்படிப்பட்டது, அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளானடாக ஒர்க் பண்ணி நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக அமையும். எந்த பணிக்கு எப்படி நீங்கள் செய்யணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எந்த விதமான அப்ரோச்சை மேற்கொள்ளணும், எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அதிகமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையிருதுங்க. கல்வியில் மிகச்சிறப்பான யோகமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளாக கல்வியில் சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. கல்வி சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட மனம் விட்டு பேசுறதன் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க. மனம் விட்டு பேசினால் அதிகமான தெளிவு உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியான நல்ல சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது. மாணவர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாங்க. நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இருக்குது. எனவே விளையாட்டுத்துறை சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருமே ஈடுபடலாம். அனைவருக்குமே நல்ல வெற்றிகள் காத்திருக்குங்க. ஏதாவது போட்டிகளில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ப்ரைஸஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. எனவே மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மனம் விட்டு பேசுங்க. சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. எனவே அலைச்சல் தரும் செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் தொலைதூர பயணங்களுக்கான சிந்தனைகள் உங்களுக்கு மேற்படுங்க. வெளிநாடு போகலாமா அப்படின்னு கூட இன்னைக்கு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. உங்கள் குழந்தைகள் அதிகமான பொறுப்போடு நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்குனீங்களோ அது எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இன்னைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு புரிதல்
புரிதலை உங்கள் வேலையில் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இழப்புகளை தவிர்த்து நீங்கள் லாபத்தை அதிகமாக்க முடியும். எனவே இன்று தினம் பணம் தொடர்பான சிக்கல்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு புரிதலோடு வேலை செய்ய வேண்டியது அவசியங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாருமே செய்கிற மாதிரி நாமளும் செய்கிறோன்ட்டு செஞ்சுட்டு போயிடக்கூடாது. இந்த வேலைகளை எப்படி நம்ம செய்யலாம், எப்படி செஞ்சால் அதிகமான லாபம் ஏற்படும், எப்படி செய்யாமல் இருந்தால் இழப்பை நீங்கள் தவிர்க்க முடியும், எல்லாமே நிதானித்து நீங்கள் செயல்பட்டு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நல்ல லாபங்கள் நீங்கள் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. இன்று தினம் நீங்கள் யாரோடையும் தகராறு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. வாய் தகராறு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அது உங்கள் மனசில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே அதையே நினச்சிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்கிறதுனால நிதானத்தை இழக்காமல் இருக்கணும் நண்பர்களே. வாய் தகராறுகளை இன்று தினம் மேற்கொள்ளாமல் இருங்கள். இன்றைய தினம் இந்த ரெண்டையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் காத்திருக்கு நண்பர்களே. நீங்கள் ஒத்துழைக்காமல் போனால் யாருமே உங்கள் கூட சண்டை போட முடியாது, யாருமே தனியாக சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒத்துழைப்பு தராதீங்க சண்டை போடுறதுக்கு, நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். கண்டிப்பாக உங்கள் நிலைமையை நீங்கள் சீராக பராமரிக்க முடியும். நிதானமாக செயல்பட்டு நீங்கள் தகராறுகளே இல்லாமல் நல்ல ஒரு லாபமான நல்ல வேலையில் நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே. எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல உறவுகளை பராமரிப்பதற்கும் நீங்கள் தகராறுகளை தவிர்ப்பது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்கிறத மறந்துடாதீங்க. காதல் வாழ்க்கையில் நீங்கள் சாக்லேட்டை சாப்பிட்டா எப்படி களிப்பாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் சாக்லேட்டை உண்டும் களிப்புடன் நீங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சுவையுடைய காதலை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே. அப்படி நீங்கள் ஓய்வு நேரம் கொடுக்கலீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் மனசில் ஏற்படலாம். எனவே இன்றைய தினம் அதை நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு இதமான அரவணைப்பு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குது நண்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுதல்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் பாராட்டப்படும். அல்லது அலுவலக பணிகளும் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பான பாராட்டுகளையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கைவிட்டுருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். பர்சனாலிட்டி மேம்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் முகத்தில் நல்ல ஒரு இனிமையான புன்னகை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. இந்த மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வேலைகளுடைய தன்மைகளை ஆராய்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். நல்ல ஒரு புரிதலோடு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ பணிகளுடைய தன்மைகளை அறிந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பணிகளை செய்யுங்க. உங்கள் அலுவலக பணிகளாக இருக்கலாம், உங்கள் பர்சனல் பணிகளாக இருக்கலாம், குடும்ப பணிகளாக இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் தன்மைகளை அறிந்து நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக புரிதல் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். மற்றவங்க பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் செய்கிறத, கருத்துக்கள் வெளியிடுறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்களை மட்டும் மகிழ்ச்சியான வெற்றிகள் பெற முடியும். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மனம் விட்டு பேசுறது மூலமாக மனசு விட்டு பேசி உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறைகளை உருவாக்க நீங்கள் மனம் விட்டு பேசுறது அவசியம் நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் பொறுமை தேவை. விளையாட்டுத் துறையில் நல்ல ஈடுபாடு ஏற்படும். அதன் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. ஆனால் கல்வி சம்பந்தமான விஷயங்களை நிதானித்து செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு நண்பர்களே. இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அது குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு மனசில் அதிகமாக இருக்கும். காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பெரியவர்கள் மற்றும் உங்களது குடும்ப மூத்த உறுப்பினர்களின் பாராட்டுகளை பெறுவீங்க. அலுவலக பணியிலும் நல்ல புகழ் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக. ஆனால் சில செய்திகள் உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக சேரலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான புகழ் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.